மணி பார்த்தீங்கன்னா 10:45. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனே போகிறோங்க. ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 to 2 வரையும் தான் நம்ம ஓட்ட போகிறோம். மணி 10:45 பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் போயிட்டோம்னா ஆன் ஆயிடும். ஆன்லைனில் ஒரு நிமிஷம் சாவி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது வீக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 நாளில் 30 ரூபா பார்த்திங்கன்னா 40 நாளில் 30,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போட்டிருப்போம். ஷார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 வீடியோ தான் போட்டோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணல. ஸோ கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியலைங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 8. 1 வீக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஃப் வச்சுருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டுலேயே சொல்லிடுறேன். ஸோ 1 வீக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து டே 7 வரை எவ்வளோ நம்ம ஓட்டியிருக்கிறோம் ப்ராஃபிட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசி எண்டிங்கில் வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி டே 8 இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நம்ம லாங் வீடியோ போட்டுருவோங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் இன்னும் ஒரு 14 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஒன்று கூட விழுகலை. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ எடுத்தேங்க. நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்பில்ட் வாய்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம தனியாக வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்காது அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9:30 தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு முடிஞ்சிச்சு. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கரெக்டாக வந்து 202 நிற்கிதுங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலான்னு பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. இன்றைக்கி ஆர்டர் எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ பார்த்தோங்க எப்படி இருக்குன்னு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சுருமா. இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டுறோம். 100 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுது 100 ரூபா பெட்ரோல் அடிச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரலைங்க. மாட்டிக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. பேசுறதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகுதா, வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல சரியா. சரி ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டான். ஸோ 20 ரூபாய்க்கு தான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறான். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கலாம். ஃபோன் வேறு அங்கே வச்சோ என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேவே சம்பவமா ஃபஸ்ட் ஆர்டருக்கே சம்பவமாகவும் மாட்டுது. ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ சின்ன ஆர்டர் தாங்க போட்டிருக்கிறேன். மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் வருது. நம்ம பிக்கப் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறது ரீச் ஆகிட்டோம். இருக்காது லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். பிக்கப் பண்ண போகிறேங்க. ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கன்வியூ பண்ணுறேங்க. வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ட்ராப்புங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா போய் சுற்றிட்டு வர சொல்லுது. அதனால் நம்ம குறுக்கோளியில் போயிட்டு போயிடலாம். இங்கே வந்து போனோம்னா கரெக்டாக 1/2 கிலோமீட்டருங்க. டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க. நான் சொமேட்டோங்கண்ணா லொக்கேஷன் வந்துட்டேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆமாங்கண்ணா அந்த ட்ராவல் வேல்டு தானுங்கண்ணா. வந்துட்டேன். இங்கே தாங்கண்ணா. ஓகே சரி ஓகே. ஓகே
ஜிடி ஹாலிடேஸில் கூட போடுறோம், நைட் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்களா? வா, ஜிடி ஹாலிடேஸ் இருக்குல்ல, இவங்க கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகே. ஸோ வாய்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன். பிக்கப்புக்கு 1.5, ட்ராப்புக்கு 1.5. இப்போ வந்து ட்ராப் 1/2 கிலோமீட்டர் தான். அப்போ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான். நமக்கு அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஜொமேட்டோ ஆளுங்களுக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 61 ரூபாய்க்கு போட்டாங்க. 2வது ஆர்டரு 1.5 கிலோமீட்ரு பிக்கப், 1.25 கிலோமீட்டர் பிக்கப்பு, 7 கிலோமீட்டருங்க. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7.5-8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி பிக்கப் பண்ண கடை தான். போய் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6.6 கிலோமீட்டர் காமிக்குது. எங்கே போட்டிருக்கீங்க? ஓகேங்க. மேட்டு கடைக்கு முன்னாடி போகணுண்டாடே. அவர் சொல்றது கரெக்டு தான்டா. இப்போ ஆர்டரு ரெடி ஆயிடுச்சு, ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு, என் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கும் போது என்ன சொல்லணும், ப்ரோ நான் ரெடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிக்கப் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க சொல்கிறதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க என் கையில் கொடுத்துட்டாரு இன்னொருத்தர். நான் ஆர்டர் பிக்கப் போட்டேன், அதுக்குள்ளே வந்து என்கிட்ட சும்மா கத்துறாருடா. ஆர்டர் ரெடி கொடுக்காம நீங்கள் எது பிக்கப், அது ஆர்டர் ரெடி கொடுக்காம நீங்கள் எது பிக்கப் போட்டீங்க அப்படின்னாரு. ஆர்டர் என் கையில் கொடுத்துட்டீங்க, நான் பிக்கப் போட்டேன் அப்படின்ட்டேன். இன்னொரு தெரிஞ்சுட்டு ஏன்டா கத்துனா அப்புறம் என்ன பண்றது? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த டெலிவரி பண்ணியிருக்கேன். ஹலோ, நான் சமையட்டேங்கண்ணா. லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேங்கண்ணா. ஓகேங்க. ஸோ அவங்க தான் கஸ்டமர்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. வாய்ஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓன ஒரு சவுண்டு வந்துட்டுது. என்னன்னே தெரில. முன்னாடி ஏசியாக இருக்குமோ என்னன்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஏசி தான் வந்து அந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் 3வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ரவுண்டாக 5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 5 கிலோமீட்டர் ட்ராப்பா, கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே. Why bro? 6152 பெரிய ஆர்டரா? இது கேமராவா? ஆமாண்ணா. எப்படி ஷூட் பண்றது அதுல? அது கூட அவ்வளவுதான், போன்ல பண்ற மாதிரி தான். இல்ல நான் ஹெல்மெட் மாட்டியிருக்கேன், அதுல எப்படி ஷூட் ஆகும்? அதான் இந்த பட்டன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு நம்ம வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளவு இது ஹெல்மெட்? என்னதுண்ணா? ஹெல்மெட்டோட வருதா இல்ல தனியா வாங்கியா? தனியா வாங்கினது. எவ்வளோ? 7 ரூபாண்ணா. 7000 ரூபா. இதா
என்னப்ப வேலை செய்ய 7,000 ஹெல்மெட்டுக்கே அவன் மூக்கால திணறான் வாங்குறது. 7,000 போட்டு கேமரா அவனா ஹெல்மெட்டே 7,000 ரூபா 15,000 1,50,000 வரையும் இருக்குண்ணா. சரி இதெல்லாம் போட்டு நீ எங்க போய் என்ன ஷூட் அடிப்ப? நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல எங்க உனக்கு பார்த்த மாதிரி தெரியும் ஃபேஸ் ஓபன் பார்க்கலாம். இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இது ஆல்ரெடி வேற ஒரு இதுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது சான்ஸ் கிடைக்கல. யூடியூப் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. என்ன பேர்ல? பைக் த்ராட்டல்ண்ணா. பைக் த்ராட்டல். த்ராட்டல். சரி ஓகேண்ணா. அந்த அண்ணன் வெடிச்சிட்டாங்க. எங்கடா யூடியூப் பண்ணிட்டு இருக்கிற, அவனை பார்த்ததே இல்லையா யூடியூப்ல அப்படின்னு. நான் இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ராஞ்சி அவர் வெடிச்சிட்டாருச்சு. என்ன போனா தலைய உள்ள விட்டுட்டு பேங்க் மேல நான் ஆர்டர் நம்பர் சொன்னா கொண்டு வந்த ஏதோ ஜூஸுக்கு வச்சிருக்காங்களோ. ஆர்டர் வந்து வச்சுன்னு இப்படி கொண்டு போக முடியாது, இப்படிதான் வச்சுட்டு போகணும். அவருன்ட்டு கேமராவோட விலையை கேட்டாரா, நான் 7,000 அப்படின்னா அப்படி என்னப்பா வேலைக்கு போற நீ அப்படின்றாரு. 7,000 கேமரா வாங்குறியா, அப்படி என்ன வேலைக்கு போற அப்படின்னு வெடிக்கிறாரு அவரு. வேற ஒரு பர்பஸ்க்கு வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகல, அதனாலதான் இப்ப இதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு. ரெகுலராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டைம், இதோட 4வது டைம் வரேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ரீச் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஃபோன் இருக்கு இல்லைங்கண்ணா, அங்கே தான் நிற்கிறேன். அந்த லைட்டு மேலே வச்சுட்டாங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. வாய்ஸ் கஸ்டமர் வந்து அமௌண்ட் போட்டுறேன் அப்படின்ட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே போட்டாருங்க அமௌண்ட்டு. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 64 ரூபா வந்துருக்குங்க. நாலாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஐயோ வெளியே போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஆர்டர் 5வது ஆர்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ட்ராப் வேறு பார்க்கலைங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம், அதை பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம். ஸோ 8.5 கிலோமீட்டர் வந்து ட்ராப்பு, மொத்தம் 11 கிலோமீட்டர் 11.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வாய்ஸ் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ லொக்கேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அனலைஸ் பண்ணிக்கலாங்க. இது கரெக்டாக 8.5 கிலோமீட்டருக்கு. வாய்ஸ் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆமாம் ப்ரோ, குமரப்பானுங்கிறோம் ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம்.
எந்த சைடு வராங்கன்னு தெரியலையே. ஒரே ஒரு நிமிஷம் ஜூஸு. சரி ஓகே. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஆட்டோ ஓட்டி முடிச்சிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 1:59 ஆகுது. இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 407 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அதில் 100 ரூபா மைனஸ் பெட்ரோலுக்கு போச்சுன்னா 1 மீட்டுங்க. ஸோ 407 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோமா, மைனஸ் 100 ரூபா போச்சுன்னா 307 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3738 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்காங்க. 3738 மைனஸ் 800 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா போன வாரம் பெட்ரோலு செலவு. போன வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணது 2938 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 150 ரூபா பார்த்திங்கன்னா டிப்ஸுங்க. 3088 ரூபா பார்த்திங்கன்னா நேற்று சாரி போன வாரம் ப்ராஃபிட்டு. 8ல் வந்து பார்த்திங்கன்னா 301 ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் இன்னும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.